தமிழ் மரபுகளில் உச்சபட்ச ஞானத்தை வழங்கக்கூடிய நூல்களில் முக்கியமானது திருமந்திரம். திருமந்திரத்தை எழுதினது திருமூலர். திருமூலருக்கு குருவாக இருந்தது நந்தி. இந்த நந்தி சிவபெருமான் கிட்டேருந்து வேத மறை கருத்துக்களை அப்படியே உள்வாங்கி திருமூலருக்கு கற்பித்தார். நாமும் நந்தியம் பெருமாளை குருவை வணங்குறது மூலமாக நம்மளுடைய ஞான தேடலில் முழுமை பெற முடியும். அதுக்கு நீங்கள் சிவபெருமானும் நந்தியும் ஒரே ஃப்ரேமில் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படமோ அல்லது ஒரு சிலைகளோ வச்சு நீங்கள் வணங்கும் போது உங்களுடைய ஞானம் முழுமையடையும். இப்போ ரிஷிப வாகனத்து மேலே சிவபெருமான் இருக்கிற மாதிரியான ஒரு நிலை ரிஷிப ஆரூடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ரிஷிபத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி ரிஷிப பாந்திகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 வகையான வடிவங்களை நீங்கள் வணங்கிட்டு வரும்போது உங்களுடைய ஞான தேடலில் நிச்சயம் முழுமை அடைய முடியும்.